ஸோ லாஸ்ட் வீடியோவில் V3 எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் V2க்கும் V3க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ ரிமைனிங் இருக்க V4 V5 வெர்பு என்ன கேட்டகரி, அதை என்னென்ன டைமுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, லிசன் திஸ். இப்போது V4 ஓகே, V4க்கு என்ன ஆக்ஷன், இதுக்கும் ஆக்ஷன் இருக்குது ப்ளஸ் இதுக்கும் டைம் இருக்குது. என்ன டைம் அப்படின்னா ப்ராசஸ் ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் முடியலை. ஓகே, ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இன்னும் முடியல, அது நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் இன் ப்ராசஸ். அது பாஸ்ட்டாக இருக்கலாம், ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், ஃப்யூச்சராக இருக்கலாம், அது மேட்டர் இல்லை. பட் V4னா என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் அது இன்னும் முடியல. அது ஓகே. பட் இந்த மாதிரியான வெர்பெல்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஐஎன்ஜியில் போய் முடியும். ரைட்டிங் அப்படின்னு இருக்கும், ரீடிங் அப்படின்னு இருக்கும், ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் முடியல, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். சிம்பிள். இது V4. ஓகே, இப்போ V5 எப்படின்னா அது இன்னும் ரொம்ப ஈஸி. ஸோ V5க்கு ஆக்ஷன் இருக்குது, டைம் இருக்குது. என்ன டைம் அப்படின்னா அது ஃப்யூச்சர் டைமுக்கெல்லாம் நம்ம V5 வச்சு யூஸ் பண்ணணும். எப்படி V5 வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆக்சிலரி வேர்புன்னு ஒன்று பார்த்துருந்தோம்ல, அவனோட ஹெல்ப் இங்கே தேவைப்படும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரைட்டு, வாக், ஈட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது இப்போ V1 தான், ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, டைமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணணும், நான் எழுத போகிறேன், நான் படிக்க போகிறேன் அப்படின்னு வேணும் அப்படின்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை, முன்னாடி ஆக்சிலரி வேர்பை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். என்ன ஆக்சிலரி வேர்பை ஆட் பண்ணணும், வில்லை மட்டும் ஆட் பண்ணணும். வில் ரைட், வில் வாக், ஐ வில் ஈட். சிம்பிள். ஓகே, ஸோ ஆக்சிலரி வேர்பும் இந்த V1ம் சேர்ந்தா ஆக்சிலரி வேர்பு ப்ளஸ் இந்த V1 இது சேர்ந்துச்சுன்னா இதுதான் V5. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ V4 V5 வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.